முதலில் திரு கோவை சத்யன், திமுக கூட்டணி வலுவானது என்பது மாயை என்ற அந்த கருத்தை எந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார்? அந்த கூட்டணி தான் வெற்றி பெற போகிறதுன்னு சொல்லி மரியாதைக்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரொம்ப காலமாக அந்த சித்தரிப்பில் ஈடுபட்டு படுதோல்வி அடைஞ்சது தான் உண்மையான கள நிலவரம். ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்க அவருடைய அடையாளத்தை துரைத்து விட்டு படுதோல்வின்னு எதை குறிப்பிடுறீங்க? அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். அதான் சொல்கிறேன். அவர்களோட அடையாளத்தை தொலைச்சி விட்டு வேற வழி இல்லாமல் அவங்களுக்கு ஆமாசாமி தலையாட்டுற மாதிரி இருக்கிற நிகழ்வுகள் பல நடந்தது. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப எதை படுதோல்வின்னு சொல்றீங்க? மேடம் நான் சொல்லி முடிச்சிடறேன் மேடம். சரி சொல்லுங்க. விசிகே எங்களுக்கு ஒரு பொது தொகுதி வேணும்னு கேட்டாங்க. இதை அவர் வெளிப்படையாக கூட வந்து சொன்னார், நாங்கள் கேட்டிருக்கோம் பொது தொகுதி அப்படின்னு. அது ஒரு பெரிய இழுபறியாக போச்சு. கடைசியில் வேண்டா வெறுப்பாக 2 தொகுதிகள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி அதில் உதயசூரியனில் நிற்கணுங்க அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்கப்பட்டு அதன் பேச்சுவார்த்தைகளாக தொடர்ந்து இது ரொம்ப நீண்ட இழுபறியாக போய்கிட்டு இருந்த ஒரு விஷயம். கடைசி காலகட்டம் வரைக்கும் வேற ஏதாவது கட்சி வருமானு ஒரு கருத்தை சொல்ல வேண்டியிருக்கு. விசிகா கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் முயன்றார் அப்படின்ற விவரத்தை அன்புமணி சொல்றார். அன்புமணி 1000 சொல்லுவாருங்க. அன்புமணி சொல்றதுக்குள்ள அப்புறம் பொறுமையா பதில் சொல்லுவாருங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மதிமுக தொகையும் பேசல தொகுதியும் பேசலன்னு வெளிப்படையாக வந்து பேட்டியும் கொடுத்தாரு. அப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர் கே நேருவோட பையன் திருச்சியில் நிற்கிறதுக்கு முடியாமல் போய் மதிமுக கொடுத்ததுனால அந்த மேடையில் அவர் வந்து எப்படி வந்து துரை வைகோ மரியாதைக்குரிய துரை வைகோ வந்து பேசினாரு, ஓட்டு கேள்றா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் திட்டினார் அப்படிங்கிறது வரைக்கும் தெரியுது. களத்தில் எங்கேயுமே இணைந்து வேலை செய்வதற்கு யாரும் இல்லை. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் எப்படி நடக்குதுன்னா, இது வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் தான் பார்த்துருக்கோம். ஒரு ஓட்டு கேட்க போகும்போது அந்த கட்சியை சார்ந்தவங்களை பார்த்து மக்கள் வந்து 4 கேள்வி கேட்கறது. முதன்முறையாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு கேட்டு போகிறாங்க. இந்த மாதிரி தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் போகிறாங்க, மாறன் போகிறாரு. எந்த தொகுதியில் தமிழ்நாடு முள்ள திமுக உள்ளே போனாலும் மக்கள் முதல் கேள்வி என்னத்தை பண்ணிட்டீங்க, எங்கே போனீங்க, இப்போ ஏன் வந்தீங்க? உடனே தேர்தல் பரப்புரையை பாதியை நிறுத்திட்டு ஓடுற கட்சியை தான் பார்க்குறோம். அங்கே கூட்டணி கட்சியும் இல்லை. கூட வந்து ஓட்டு கேட்குற கூட்டணி கட்சி யாருமே காண. களத்தில் கூட்டணி கட்சி இருக்கிற இடத்துல திமுக காரங்களையும் காணும். இதுதான் களத்தில் இப்போ நீங்கள் வந்து எதிரொலிக்குது. இதைத்தான் எங்கள் எடப்பாடியார் சொல்கிறாரு, எங்கே பார்த்தாலும் கூட்டணின்னு சொல்கிறதுக்கான பிம்பம் தான் கட்டமைக்குதே ஒழிய களத்தில் அது எதிரொலிக்கல. தொண்டர்கள் மத்தியிலே ஒரு இணக்கம் இல்லை கேட்கறதுக்கு. அதனால் அது ஒரு பிம்பம் தான். அந்த பிம்பம் வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அப்படிங்கிறத எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவாக பொதுக்கூடத்தில் எடுத்து பேசுகிறார். இப்போ களத்தில் கூட்டணிகள் ஒன்றாக நிற்கல அப்படின்ற அடிப்படையில் மட்டும்தான் இந்த கருத்து முன்வைக்கப்படுதா? இப்போ அதிமுகல கூட்டணி சேர்றதுலே பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத அங்க திமுக கூட்டணியினர் முன்வைக்கிறாங்களே. கூட்டணி சேருவது பிரச்சனையில் எதுவுமே கிடையாது. எடப்பாடியார் தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஏற்று யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற சொல்லியே பல மாசங்களாச்சு. இந்த தேர்தல் அறிவிப்புக்கு 8 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. அதனால திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் அனைவரும் தேமுதிக தவிர வேற யாரும் வரல. அதான் இந்த கூட்டணி கட்சிகள் அனைவரும் பேசினாங்கிறது உண்மை. பாட்டாளி கட்சி மக்கள் கட்சி வச்ச பேரம் வந்து அவர்கள் பேரத்திற்கு முடியாதுன்னு கதவை அடைத்தது தான் வரலாறு. அதை சமாளிக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் என்ன வேணா பேசுட்டு வெளியே போய் என்ன வேணா 4 பக்கம் அறிக்கையை கொடுக்கட்டும். தன்னை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, தன் குடும்பத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை வைத்து பேரம் பேசுவது என்பது எடப்பாடியார்ட்ட நடக்காது. கொள்கையின் அடிப்படையில் இணைகிறோம். நமக்குன்னு ஒரு காமன் அஜெண்டான்னு ஒன்று வேணும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்மளோட காமன் அஜெண்டா என்ன? குடும்பம் தான் அஜெண்டா அப்படின்னா அது எடப்பாடியார்ட்ட நடக்காது. ஜனநாயகம் இருக்கிற இயக்கம் அதிமுக. நீங்க குறிப்பிடுற அந்த விஷயங்கள்லாம் 19 தேர்தல போவும் 21 தேர்தல போவும் தெரியலையா? அதிமுகவுக்கு தெரியலையா அல்லது உங்களுக்கு தெரியலையா? அருமையான கேள்வி கேட்குறீங்க. உங்கள் கேள்வி இன்னும் கொஞ்சம் தெளிவு இருக்கணும்னு பார்க்குறேன். அவர்கள் வந்து 22 தொகுதி வந்து என்ன இடைத்தேர்தல் நடந்துச்சு. அப்போ பாமகவோட தான் கூட்டணி வச்சோம். அப்போ அவர் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் எங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்போ அந்த என்ன பண்ணோம், அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல என்னென்ன இருக்குங்கிறது தெளிவை வந்து எடப்பாடியார் கொடுக்குறாரு. உடனே ஆமாம் கூட்டணி வைக்கிறோன்னு வந்தாங்க. அப்போ 22 இடைத்தேர்தல் 9 ஜெயிச்சோம். 2021 எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த 22 தொகுதிகளை பாமக விட்டு கொடுத்ததுனால தான் நீங்க ஆட்சியில இருந்தீங்கன்ற கருத்தையும் அன்புமணி சொல்றாரு. மேடம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டான்னா கரெக்டாக இருக்கும். கேள்வி உங்களோட ஒரு கேள்விக்கு என்னால் முழுமையாக பதில் சொல்ல முடியும். நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் முழுமையாக பதில் சொல்ல முடியும். இல்லை, நான் என்னோட சந்தேகத்தை எழுப்புறேன். நீங்கள் ஒரு கருத்து சொல்லும்போது அதுக்கு நடுவில் எனக்கு சில சந்தேகங்கள் வருது. அதான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் உங்கள் சந்தேகத்தை ஒரு 10 செகண்ட் முன்னா அது முடிச்சிருவேன். முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 2021 எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, 40 ஆண்டுகால கோரிக்கை, எங்கள் வந்து சீனியர் ராமதாஸ் ஐயாவோட தியாகம் தவம் அப்படின்னு சொல்லி 10.5% உள்ஒதுக்கீடும் போது கூட எடப்பாடியார் வந்து என்ன சொன்னார், கணக்கெடுப்பு முடிந்ததுக்கப்புறம் இந்த சதவீதம் கூடலாம் குறையலாம் அப்படின்னு தெளிவுபடுத்தி பின்னதுக்கப்புறம் தான் கூட்டணி வந்தது. அதனால் எங்கேயுமே அஇஅதிமுக
பொய் ஜாலமோ வார்த்தை ஜாலமோ சொல்லி கூட்டணி கட்சிகளை நம்பி ஏமாத்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. எது நிதர்சனமோ எது உண்மையோ கூட்டணி கட்சிகளுக்கு அதை தான் சொன்னார். அதனாலதான் கூட்டணி. ஆனா இப்போ நடக்கக்கூடிய இடத்துல கூட்டணி அப்படிங்கிறத தாண்டி காமன் ப்ரோக்ராம் என்ன, நமக்கு இருக்கிற காமன் விஷயம் என்னங்கிறத தாண்டி வேறு சில எதிர்பார்ப்புகள், தனிநபர் சார்ந்த எதிர்பார்ப்புகள் வரும்பொழுது அதுக்கு இசைவு கொடுக்குற இடத்துல எடப்பாடியார் கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி இயக்கம் வந்து எங்களை எல்லாம் வளர்க்கல. 50 ஆண்டு காலம் அந்த இயக்கத்தில் இருக்கிற எடப்பாடியார் கட்சி முக்கியம், தொண்டர்கள் முக்கியம், மக்கள் முக்கியம். ஒரு தனிநபரை சார்ந்த குடும்பமும் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறவர் தான். ஓகே, இப்போ எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யறத பத்தி சொல்றீங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு தேமுதிக கிட்டயோ இல்ல அது SDPI கிட்டவோ என்ன எதிர்பார்ப்பு பூர்த்தியான அடிப்படையில் அந்த கூட்டணி அமைஞ்சது? 4 செவற்றுக்குள்ளார நம்மளுடைய காமன் எதிரி திமுக, கொடுத்த வாக்குறுதிகளை தவற விட்டது திமுக. அந்த கூட்டணியில் இருந்ததுனால எங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியல, மக்களுக்கு செய்ய முடியல. இப்போ நாங்கள் போய் களத்தில் நின்னா மக்கள் எங்களே கேள்வி கேட்குறாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு அஇஅதிமுக தான் வந்து நம்மளுக்கு சரியான தலைமையாக இருக்க முடியும். இங்கே டெல்லியில் போய் குரலாக கொடுக்கக்கூடிய அதிமுகனால தான் முடியுங்கிறது மக்கள் கிட்ட ஒரு குரலாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஒரு காமன் விஷயம், மக்களுக்கு நல்லது செய்து உங்களோட வந்து சேர்ந்தால் மக்களுக்கு நல்லது செய்வோங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்மளோட காமன் எதிரி யாரிங்க? திமுக தான் எதிரி. நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? இந்த மாநில மக்களோட நலனை டெல்லியில் யார் சிறப்பாக எடுத்து சொல்லி இந்த மாநில மக்கள் நலனுக்காக பெற்றுத்தரப் போகிறார்கள் அப்படிங்கிறது அதை யாருனால செய்ய முடியும்? அதிமுக எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறத செய்ய முடியும். அதன் அடிப்படையில் அஇஅதிமுக தலைமை எடப்பாடியார் தலைமை ஏற்று இணைந்த கட்சி தான் இது. சரி, ஓகே, அதுதான் சரி. முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். திரு கோவை செல்வராஜ், களத்துல இந்த கூட்டணி வந்து மாயானது அப்படின்ற கருத்தை களத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பை தான் அவர் அந்த விமர்சனமா முன்வைக்கிறார் அப்படின்னு திரு கோவை சத்யன் சொல்றார். அதாவதுமா 2016 சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல் எவ்வளவு தொகுதியில் யார் ஜெயிச்சாங்க, 2019 யார் ஜெயிச்சா, 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு தொகுதியை தவிர 39 தொகுதிகளில் பாண்டிச்சேரி உட்பட திமுக கூட்டணி தான் ஜெயிச்சது. எவ்வளவு வித்தியாச ஓட்டு? கரூரில் 5,20,000, திண்டுக்கல்லில் 5,30,000, 13 தொகுதிகளில் 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். அப்ப யாருடைய கூட்டணி? அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கு, பிஜேபி கூட இருக்கு, தேமுதிக இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து இழுத்துனாங்க. இந்த கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது. அதோட சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அமைச்சிருக்கோம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் மொத்தம் 9 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியாது, தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதனால என்னுடைய அருமை தம்பி சத்யன் சொன்னாரு, நான் எது கோவப்படல, நான் தெளிவா சொல்றேன். அவருக்கு அது வந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 2014 ஜெயிச்சாங்க. அது அம்மையார் ஜெயலலிதாவும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற அதிமுக வேற, இப்ப இருக்கிற அதிமுக வேற. நீங்க ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பாதீங்க. ஏன்னா இப்ப 4 அணியா இருக்கிறாங்க. அதனால அன்னைக்கு ஒரே அணிதான் அதிமுக. ஒன்னு எம்ஜிஆர். சொல்லுங்க, என்னாச்சு? 2021 ஆட்சிக்கு வந்தாங்களா? ஆட்சிக்கு வரல. ஆனா நீங்க சொல்ற அந்த வித்தியாசம் இல்லையே. அதனால ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லி முடிச்சறேன். அப்படின்ற அந்த நிலை என்பது இப்ப இல்லாம இருக்கே. அவரே அதாவது இந்த 2021 தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றிதான். காங்கிரஸ், திமுக, 2 கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சி எல்லாம் உட்பட இந்த கூட்டணி எந்த தோல்வியும் சந்திக்காது. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக சேர்ந்திருக்கிற கட்சி. அதனால வந்து இவங்க மாதிரி ஏதாவது தேர்தலுக்காக மட்டும் கூட்டணி சேர்ற கட்சிகள் அல்ல இது. அதனால என்ன அவர் சொல்றாரு இல்லையா, அதிமுக என்பது அந்த காலத்து அதிமுக வேற, இப்ப இருக்கிறது மண் குதிரை மாதிரி. மண் குதிரை மேல உட்கார்ந்து சவாரி பண்ண என்ன ஆகும்? அது முன்னாலும் போகாது, பின்னாடியும் போகாது. மழை வந்தா எல்லாம் கரைஞ்சிரும். கோயில்ல பாருங்க, ஒதுக்குப்புறமா ஒரு மண் குதிரை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை அந்த கட்சிக்கு இருக்கு. அதனால திமுக இந்த கட்சி இந்த பிம்பத்தை எந்த சக்தியாலும் கற்பனையிலும் கூட தோல்வி அடைஞ்சிரும் நினைச்சு பார்க்க முடியாது. அதனால தம்பி வந்து பேசுறது வந்து அவர் அப்படிதான் பேச முடியும். அதனால வேற எதுவும் பேச முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 2வது இடத்துக்கு இந்த தேர்தலில் திமுக எதிர்த்து நிக்கிற கட்சிகள் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு போட்டியே என்னன்னாக்கா 2வது இடத்துல யாருங்கிற போட்டியில் இருக்கிறாங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய சாதனைகள் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு. செய்த சாதனைகளை சொல்றதுனா சொல்லுங்க, நான் நிறைய சொல்ல தயாரா இருக்கிறேன். அமைந்ததுல அப்படின்னு இருந்தாலும் களத்துல ஒற்றுமையாக இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டை, விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க.
யார் போய் பார்த்தது? திமுக வேட்பாளருக்கும் முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் பண்றார். இந்த கட்சி கூட்டணியில் கூட 8 கட்சி தலைவர்களும் ஒற்றுமையாக பணியாற்றுகிறார்கள், ஒற்றுமையாக வேலை செய்யறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. நீலகிரி தொகுதியிலையும் இன்னும் 2-3 தொகுதிகளில் முருகனுக்கு ஆதரவா அதிமுக வேலை செய்யுது. இனி ஒரு தொகுதியில் அதிமுக பிஜேபி வேலை செய்யுது. இந்த உறவு தான் முதலமைச்சர் கள்ள உறவுன்னு சொல்றார். நான் அவர் ஏதாவது சொன்னா நான் நிரூபிக்க தயாரா இருக்கிறேன். எந்த நிர்வாகி யாரை சந்திச்சாங்க? இல்ல நான் நிரூபிக்கிறேன்னு சொல்றேன். நான் நிரூபிக்கலைன்னா என்ன சொன்னாலும் கேட்கற தயாரா இருக்கிறான். அதான் எப்படி நிரூபிப்பீங்க? இப்ப இந்த கருத்தை இங்க இந்த நிகழ்ச்சியில சொல்றீங்க, எந்த அடிப்படையில நான் நிரூபிக்கிறதுனா நீங்க சொல்லுங்க. அதை எப்படி சும்மா இப்படி சொல்ல முடியாது. அதை கேட்கட்டும், நான் நிரூபிக்கிறேன். மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் நீலகிரி தொகுதியில் ஜெயிக்க கூடாதுங்கிறதுல இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்க வேலை செய்யறாங்க. நான் சொல்றேன் யாரெல்லாம் யாரை பார்த்தாங்கன்னு. இல்ல அவங்களோட வெற்றிக்காக அவங்க அமைப்பாங்க, அந்த வியூகத்தின் அடிப்படையில அவங்க செய்வாங்க. அவங்களோட வெற்றிக்காக அவங்க அந்த விஷயங்களை அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கான 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படின்றத நீங்க அடிப்படையில இவர் எந்த அடிப்படையில சொன்னாரு? தொல் திருமாவளவனோட சண்டை, அதை வந்து அண்ணன் வைகோவோட மகனோட பிரச்சனைன்னு சொல்றாரு இல்லையா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார். எல்லாமே வந்து தேர்தல் காலத்துல கூட்டணி கட்சியா இருக்கும்போது சில வார்த்தைகள் பேசுறது, அதெல்லாம் பெருசா கிடையாது, எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட முடிஞ்ச வரைக்கும் தொங்கி பாத்தீங்க. அவங்க உங்களோட வர முடியல. நைட்டோட நைட் உங்களை கழட்டி விட்டாங்க. அதே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சண்முகம் எவ்வளவு கேவலமா பேசுறாரு. ஏன் அவரை போய் பேசுறீங்க? உங்களுக்கு வந்து நீங்க வந்து கூட்டு சேர்ந்தா நல்ல கட்சி, கூட்டு சேரல உடனே அவங்கள பத்தி திட்டுறது, இதுதான் கூட்டணி தர்மமா? ஓகே, நான் கொஞ்சம் பதில் சொல்லிடலாம். சரி, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். இல்ல ஒரே சுருமா 5 செகண்ட்ல சொல்லிடுறேன். களத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேசினா ஒரு அர்த்தம் இருக்கும். ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு பேசுறவங்க எல்லாம் திருச்சி மாநாட்டுல இல்ல திருச்சி மாநாட்டுல நடந்தது வேணா. ஒரு விமர்சனத்தை வச்சா நான் என்ன சொன்னேன்? நான் கோவை செல்வராஜ் ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கேன் நான் சொல்ல, நீங்களா தான் சொல்றீங்க. நான் என்ன சொன்னேன்? களத்துல இருக்கிறவங்க பேசினா இருக்கும், ஒரு 4 ரூம்குள்ள இருந்தவங்க கேட்டா எப்படி வரும்னு கேட்டேன். நீங்க கூட்டணியை பத்தி பேசுனீங்க, 10 நிமிஷம் கூட்டணியை பத்தி ஏதாவது இருந்ததா? பதில் வந்துச்சா? இப்ப உங்க கை முன்னு கண்ணடி வைக்கிற மாதிரி இங்க தமிழிசை தங்கப்பாணியின் போகும்போது விரட்டி அடிக்கப்பட்டார். அப்ப அந்த கூட்டணி கட்சியில் எங்க இருந்தாங்க? யாருமே. நீ மாறன் விரட்டி அடிக்கப்பட்டார். யார் இருந்தா? சிதம்பரத்துல எங்க விரட்டி அடிச்சாங்க? நடந்துச்சு. எந்த இடத்துல ஒண்ணுமே விரட்டி அடிக்கப்படல. யார் விரட்டி அடிச்சாங்க? ஏன் டென்ஷன்? இருங்க கொஞ்சம், எங்க விரட்டி அடிக்கல. இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. யார் இருந்தா? இல்ல இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான போகும்போது கட்சியோட தலைவர் எல்லாருக்கும் சேர்த்தா வா கேட்பாரு. ஆனா பிரச்சாரத்துல இல்லங்கிறது உண்மை. வேட்பாளரோட கூட்டணி கட்சிகள் இல்லங்கிறது உண்மை. அது அவர் பிரச்சாரத்துக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். இதுதான் உண்மை. சரி, ஓகே. திரு கலை, இப்போ அதிமுக இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் அதிமுகவுல என்ன இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. இவங்க வேட்பாளர்கள் எங்க போய் ஓட்டு கேட்க போறாங்க? இவங்களும் ஏசி ரூம்ல ஒரு லாட்ஜில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓட்டா கேட்கறதுக்கு போறாங்க. இவர் போய் பார்த்தாரா? சரி திரு